மக்களே ஒரு சார் வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா ஸ்பெண்டிங் பில் கேட்ஸ் மணி தான் பண்ண போறோம். Neil.fun அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா பில் கேட்ஸோட $1 பில்லியன் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான ஒரு கேம் இருக்கு. இப்ப அண்ணாத்தையோட பர்ஸ் நம்ம கையில. சார் ஏன் பாக்கெட்ல இருந்து எடுத்து குடுக்குறீங்க? அது கரண்ட் பில் காசு சார், குடுக்காதீங்க. அதனால நான் தான் இப்ப பாத்தீங்கன்னா பில் கேட்ஸ், கால் மீ பில் கேட்ஸ் அண்ட் ஐ அம் தி ரிச்சஸ்ட் பர்சன். யூ கேன் ஆஸ்க் மீ எனிதிங், ஐ வில் நாட் சே நோ. ஓகேவா? அதனால வந்து ஆரம்பிப்போமா? இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இதுதான் இந்த Neil.funங்கிற வெப்சைட். என்ன கூட முடியல, ஒரு நிமிஷத்துல தற்கூரி ஆக்குற அளவுக்கு யாரா இருந்தாலும் இந்த அமௌண்ட்டை பார்த்தா ஒரு செகண்ட் தற்கூரி ஆயிடுவாங்க. அவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க இந்த ஆள். பாத்தீங்கன்னா எவ்வளவோ டாலர்ஸ் இருக்கு நண்பர்களே, என்னால என்ன முடியல. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு, நம்ம என்ன வேணா வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம தான் பணக்காரங்க, என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக், அதாவது பர்கர். இது பீஃப் பர்கர்னு நினைக்கிறேன். பீஃப் பர்கர் அதை பத்தி ட்ரிகர் பண்றதுக்காண்டே பீஃப் பர்கர் வாங்கும்டா. எவ்வளவு வாங்குவோம்? வாங்கி போடுவோம், ஒரு 1000 வாங்குவோமா? ஓகே. எதுக்கு? இப்ப நான் பில் கேட்ஸ், எனக்கு கொழுப்பு அதிகமா வேணும். கொழுப்பு அதிகமா இருந்தாதான் நான் வந்து மிகப்பெரிய பணக்காரன். அதனால மாட்டு தின்னா மாட்டு கொழுப்பு வந்து கிடைக்கும். சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சொல். அப்படி சொன்னவன் இந்த ரங்கராஜ நம்பி என்று சொல். மன்னனை சூழவிருக்கும் பிற தோஷங்களுடன் பிரம்மஹத்தி தோஷமும் சூழும் என்று சொல். அடுத்து பாத்தீங்கன்னா பிளிப் ஃப்ளாப்ஸ். எஸ் படி, எனக்கு வந்து எங்க அம்மா திட்டிகிட்டே இருக்கு, ஏன்னா தேய்ச்சி நடக்கிறேங்க பாரு, டக்கு டக்குன்னு வந்து செப்பல்லாம் வந்து தேஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு. மம்மி இதோ உனக்காக 1000 பிளிப் ஃப்ளாப்ஸ் வாங்குறேன்டா. எதுக்கு? ஒவ்வொன்று ஒரு 2 செகண்டுக்கு ஒன்று தேய்ச்சி நான் புதுசா மாட்டிக்கிட்டே இருப்பேன். என்ன சொல்ற? அங்கிட்ட நான் கொக்கோ கோலா பேக் இல்லைன்னா என்னால உயிர் வாழ முடியாது. அத்தியாவசியமான ஒன்று. ஃப்ரிட்ஜில் வந்து எது இருக்கோ இல்லையோ கோக் பேக் இருக்கணும். அதனால வந்து ஒரு 10,000 வாங்கி போடுவோம் நண்பர்களே. என்ன சொல்றீங்க? மூவி டிக்கெட்ஸ் இல்லைன்னா என்னால உயிர் வாழவே முடியாது. ரொம்ப அத்தியாவசியம். மூவிஸ் தான் எனக்கு எல்லாமே. இவர் தான் எல்லாமே. இவர் மூலியமா தான் நான் சாப்பிடுறது, தூங்குறது, வாழ்றது, என் சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு எல்லாமே வந்து மூவி தான். அதனால வந்து 1 லட்சம் டிக்கெட் வாங்குவோம் நண்பர்களே. என்ன சொல்றீங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா புக். ₹1,00,000 கொடுத்தாலும் சில விஷயம் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. அமேசான் எக்கோ ஒரு 4 வாங்குவோம். என்ன சொல்றீங்க? நெட்ஃபிளிக்ஸ் நண்பர்களே, கம்மா, இதுவும் ஒரு 1 லட்சம் வாங்கி போடுவோம். என்னங்க, யாரு கேட்பா? ஏன்னா வந்து சட்டியோட படுத்துக்கிட்டு நெட்ஃபிளிக்ஸ போட்டுக்கிட்டு ஒரு கோக்கை கையில வச்சுக்கிட்டு தீனி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அப்படியே தின்னுக்கினே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நாள் போறதே தெரியாது. என்ன கிழமை, என்ன நேரம், என்ன எந்த இளவும் தெரியாது, என்ன மாசம், எந்த இயர்ன்ட்டு. அப்போ ஏர் ஜார்டன் நண்பர்களே, ஏர் ஜார்டன் பாருங்க. ஏர் ஜார்டன் வாங்கணும்னு ரொம்ப ஆசை பாருங்க. ரொம்ப வருஷமா 50 வாங்கும். 500 வந்துருச்சு. சரி 500 போடு. இந்த வாட்டி மிஸ்டேக்கா நீ எவ்வளவு பில்லு போட்டாலும் நான் பே பண்ற ரெடியா இருக்கேன். ஏன் பாக்கெட்ல இருந்து எடுத்து குடுக்குறீங்க? அடுத்து கேமிங் கன்சோல். இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு 2 வாங்கும். அடுத்தது வந்து ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, ட்ரோன்லாம் வாங்கி அப்படியே பறக்க விட்டு அப்படியே எல்லார் வீட்லயும் பறக்க விட்டு எல்லா பிரைவசியும் கெடுத்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஜாலியா அது வந்து ஒரு மாதிரி பறக்க விட்டுட்டு. என்ன சொல்றீங்க? தலை அஜித்துக்கு கூட பாத்தீங்கன்னா நான் ரேஸ் விடலான் இருக்கேன். ட்ரோன் ரேஸ். அவரு ட்ரோன் விடுவாரு, நம்ம அவரு கூட ட்ரோன் ரேஸ் விடுவோம். என்ன எப்படி பறக்கணும்? பறவையே தெரியக்கூடாது. பறவை ஏதாச்சும் போனுச்சுன்னா இதோட ரெக்கையை வச்சு அடிச்சுட்டு போகணும். பறவையா ட்ரோனாலே தெரியக்கூடாது, அத்தனை பறக்கணும். என்ன சொல்றீங்க? நேச்சுரல் பினாமினாவே உருவாகணும். ஒரு 1000 வாங்குவோம். என்ன சொல்றீங்க? வாங்கியாச்சு. அடுத்த ஸ்மார்ட் போன் வாங்குவோம். என்ன ஒரு 10 வாங்குவோம். என்ன சொல்றீங்க? 10 வாங்குவோம். அடுத்தது சைக்கிள். இவ்வளவு காசு வந்ததுக்கு அப்புறம் நான் ஏன்டா சரி இருந்தாலும் கொஞ்சமாச்சு வந்து கொழுப்பு குறையணுமா இல்லையா? அதனால ஒரு சைக்கிள் வாங்குவோம். என்ன சொல்றீங்க? ஆட்டோ. ரேப்பிடோ விசஸ் ஆட்டோன்னு ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு நண்பர்களே. உங்களுக்கே தெரியும், ஆட்டோக்காரங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை கிடைக்கலையாமா. அதனால என்ன பண்ண போறோம்னா ஒரு 10,000 ஆட்டோ வாங்குவோம். எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வேலை கொடுப்போம் ஆட்டோக்காரனுங்களா. நான் இருக்கேன். ஒரு புது கமிட்டியா ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்றீங்க? நம்ம பெரிய அளவுல பிசினஸ் பண்றோம். அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலியமா வந்து
நம்ம ஆட்டோ ரிக்ஷா 10,000 வாங்கியிருக்கோம். அடுத்தது குதிரை ஒண்ணு வாங்குவோம், நல்லா இருக்கும். அடுத்து ஏக்கர் ஆஃப் நண்பர்களே, இங்கதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயம். ஏக்கர் ஆஃப் ஃபார்ம்லேண்ட், விவசாயம் பண்ற புண்டமானே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மா இது நமக்கு தேவை. எவ்வளவு $3,000 ஆமா. இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது. 1000 10,000 1 லட்சம் ஏக்கர் வாங்குவோம். என்ன சொல்றீங்க? அடுத்தது டிசைனர் பேக். அப்புறம் ஊர்ல இருக்கவங்க என்ன பொட்டகுமார் கூப்பிடுறா? அடுத்தது ரோலக்ஸ் வாட்ச். இது வந்து ஒரு 10 வாங்குவோம். ஃபோர்ட் நண்பர்களே, இந்த ட்ரக்கு தேவைப்படும். இது ஒரு 3 நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் ஏத்திட்டு போக இந்த மாதிரி ஃபோர்டு, இந்த மாதிரி பின்னாடி இடம் இருந்தாதான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அடிச்சு அக்கல்ல சொல்லிட்டு போக கரெக்டா இருக்கும். அடுத்தது டெஸ்லா. சரி, இருந்தாலும் எனக்கு அவன் வந்து வெறுப்பா இருக்கு, அதனாலே வாங்க மாட்டேன். எனக்கு வேணாம், அது வேணாம். ஃபெராரி வாங்கலாம், ஒரு 10 ஃபெராரி வாங்கலாம். எவ்வளோ? $2,50,000 தானே. என்ன நீ இவ்வளவு கம்மியா சொல்ற? அடுத்தது சிங்கிள் ஃபேமிலி ஹவுஸ் $3 லட்சம் தான் போட்டிருக்காங்க. வாங்க, ஒரு 1 லட்சம் வீடு வாங்கி எல்லாத்துக்கும் இலவசமா கொடுப்போம். கோல்டு பார் வாங்கி போடு, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10 லட்சம் வாங்குவோம். அடுத்து மெக்டோனல் பிரான்சைசி வாங்கு, ஒரு 10,000 வாங்கு. எல்லாத்தையும் வாங்கி விடுவோம் நண்பர்களே. பிசினஸ் மேக்னட்டா மாறுறோம், அப்படியே ஈர்க்கணும் எல்லாத்தையும். சூப்பர் பவுல் ஆடு வாங்கலாம், ஒரு 1000 ஆடு. எதுக்கு ஆடு வாங்கி, ஆடு மூலியமா எங்க அம்மா அப்பாவுக்கு, வருங்கால ஒய்ஃப்க்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஹாய் சொல்லுவேன் ஆடு மூலியமா. நான் வேலையில இருக்குது. அடுத்து யாட்ஸ், ரொம்ப கம்மியா இருக்கு காசு. ஜஸ்ட் once 10, 100,000, 10,000, lakh, 10 lakh, $75 lakhs. Just $75 lakhs நண்பர்களே. சில்ற காசு. 10 வாங்குவோம். ஃபார்மா ரேஸ் கார் வாங்க, ஒரு 10 வாங்கு. மேன்ஷன் $45 லட்சம் தான் வாங்க, ஒரு 1000 வாங்க. பெயிண்டிங்லாம் வேணாம். மேக்கப் மூவி பண்ணு, ஒரு 10 மூவி. என்னங்கடா மூவி பண்ணலாம்னு பார்த்தா அது கூட வர மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா நண்பர்களே, பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான். தலையில தெரியுதா மூதேவி? அவ்வளவுதான். காசு இல்ல நண்பர்களே. 19 லட்சம் தான் இருக்கு, பத்த மாட்டேங்குது. இங்க படம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்றாங்க, 1 கோடி ஆக மாட்டேங்குது. அதாவது இப்ப தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு காசு இருக்கவனுக்கும் காசு இல்லாதவனுக்கும் என்ன வித்தியாசம்னு. காசு இருக்கவன் கம்மியா செலவு பண்ணிருப்பான். பாத்தியா, காசு இல்லாதவன் எப்படி கண்ணாப்பினான்னு செலவு பண்றான் பாத்தியா. ஒரே நாள்ல பில் கேட்ஸ் ஆனா என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா நண்பர்களே? இதான் நிலைமை. ஸ்கை ஸ்கேப்பர் ஒண்ணு வாங்குவோம் நண்பர்களே. ஒரு ஸ்கை ஸ்கேப்பர், ஒரு க்ரூஸ் ஷிப்பு. அடுத்தது NBA டீம் வாங்குவோம். NBA டீம் ஒரு 2 NBA 1 வாங்குவோம். போதும். பால்ஸ் நிறைய வாங்கணும் நண்பர்களே. ஏன்னா யாருக்காச்சும் கொட்டை காணாம போயிருச்சுன்னா என்கிட்ட பால்ஸ் இருக்கு, உங்களுக்கு நான் இலவசமா தரேன். என்ன சொல்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பில் ரிசிப்ட் வந்துருச்சு. 1, 10, 100,000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. நண்பர்களே, என்ன கூட முடியல, அவ்வளவு செலவு பண்ணிட்டேன். இருந்தாலும் உக்கால போய் இந்த ஆளுகிட்ட எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு பாருங்க. இன்னுமே இந்த ஆளுகிட்ட எவ்வளவு மிச்சம் இருக்குன்னா, இன்னுமே இந்த ஆளுகிட்ட உக்கால போய் 1, 2, 5, 10, 100,000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. அட புண்டாவனே, என்ன இந்த ஆளுகிட்ட இன்னமும் இவ்வளவு இருக்கு. சரி, எல்லாத்தையும் வாங்குவோம். எல்லாத்தையும் இதுல 1, அதுல 1. எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கேன். இன்னமும் இந்த ஆள்கிட்ட வந்து இருக்கு. நண்பர்களே, என்னால முடியல. நானும் எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்துட்டேன். இந்த ஆளுகிட்ட காசு குறைஞ்ச பாடு இல்ல. இன்னமும் பேலன்ஸ் வச்சிருக்கான், அக்கௌண்ட் பேலன்ஸ். என்னால 0 பேலன்ஸே வந்து மெயின்டைன் பண்ண முடியல. மைனஸ்ல போகுது சில வாட்டிலாம். இந்த ஆள் எப்படி வந்து இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், நானும் மனசாட்சியே பார்க்காம. இருந்தாலும் இந்த ஆள் பாத்தீங்கன்னா இவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கான், பல தலைமுறைக்கு சம்பாரிச்சு வச்சிருக்கான் நண்பர்களே. இந்த ஆளு பார்த்து எல்லா அப்பங்களும் கத்து வச்சுக்கோங்க. என்ன, தாத்தா 100 ரூபாய்க்கு வித்தாரு, அப்பன் 10 ரூபாய்க்கு வித்தாருன்ட்டு ஏதாவது நிலத்தை வித்துக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் பார்த்துக்கோ. சரி, ஓகே நண்பர்களே. இருங்க கண்ணாடி போட்டு முடிச்சோம். கண்ணாடி ஓட்டை முடிப்போம். ஆரம்பிச்சோம், கண்ணாடி ஓட்டை முடிப்போம். நண்பர்களே, என்னை ஒரு பில் கேட்ஸா நீங்க பார்த்திருப்பீங்க கொஞ்ச நேரத்துக்கு.
சொல்லுங்க. எல்லாமே நம்ம கிட்ட ஆட்டோ, க்ரூஸ், ஷிப்பு, மேன்ஷன் எல்லாமே இருக்கு. என்னென்ன வேணுமோ, என்னென்ன வசதிகள், வேலைகள் ஏதாவது வேணும்னா கான்டாக்ட் மீ. ஐ வில் ஹெல்ப் யூ. மிஸ்டர் பீஸ்டா மாறிட்டேன். மிஸ்டர் பீஸ்ட் என்ன மிஸ்டர் பீஸ்ட்? மிஸ்டர் பீஸ்டுக்கே நான் தான் இப்ப புளுத்தி. அதனால பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க, பாத்துக்கோங்க, சங்கடப்படாதீங்க என்ன. அதெல்லாம் நான் நம்ம பயலுங்க, நம்ம அதெல்லாம் பாத்துப்பேன். சரி, அடுத்த வீடியோ பார்ப்போம். Until then, peace.